வணக்கம், வெல்கம் டு கவி அகாடமி. இப்போது ப்ராப்ளம் ஆட்டோமேட்டா தியரியில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சிஷன் டயக்ராம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து டிரான்சிஷன் டயக்ராம். இந்த டயக்ராமில் மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது. Q0, Q1, Q2, Q3. இந்த 4 ஸ்டேட்டையும் ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணுங்களேன். இந்த 4 ஸ்டேட்டில் இந்த Q0, Q1, Q2, Q3 இதில் இந்த Q0ங்கிற ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆரோ மார்க் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. மற்றபடி Q1, Q2லாம் நார்மலாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேட்டில் டபுள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. டபுள் சர்க்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து எண்டிங் ஸ்டேட்டு இல்லைன்னா அக்செப்டிங் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்டில் இனிஷியல் ஸ்டேட்னா ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. எண்டிங் ஸ்டேட்டு ஆர் அக்செப்டிங் ஸ்டேட்னா டபுள் சர்க்கிள் வச்சு டினோட் பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏபி அப்படின்னு இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்சிஷன் டயக்ராம் பற்றி இது வந்து ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டிரான்சிஷன் டயக்ராம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டான டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் ஈக்குவலண்ட் டிரான்சிஷன் டேபிள் அண்ட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் டயக்ராம். அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் சம் ஏபிசிடி அப்படின்னு சம்திங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஷன் டயக்ராமுக்கு ஈக்குவலண்ட்டான டிரான்சிஷன் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிரான்சிஷன் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த டயக்ராம் இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்டேட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ வைஸ் எழுதிக்கிறோம். ஸோ Q0, Q1, Q2, Q3 மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்டையும் நம்ம ரோ வைஸ் எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் வந்து ஏபின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம வந்து ஏபி அப்படின்னு நம்ம காலம் வைஸ் எழுதிக்கிறோம் இன்புட்ஸை. ஸோ Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். டயக்ராமில் Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. ஸோ Q0க்கு பி கொடுக்குறப்ப Q2க்கு போகுது. இதே மாதிரி Q1க்கு ஏ கொடுக்குறப்ப Q0க்கு போகுது. Q1க்கு பி கொடுக்குறப்ப Q3க்கு போகுது. Q2க்கு ஏ கொடுக்குறப்ப Q3க்கு போகுது. Q2க்கு பி கொடுக்குறப்ப Q0 போகுது. Q3க்கு ஏ கொடுக்குறப்ப Q2க்கு போகுது. Q3க்கு பி கொடுக்குறப்ப Q1 போகுது. ஸோ டிரான்சிஷன் டேபிள் இஸ் ஃபினிஷ்டு. டிரான்சிஷன் டேபிளில் ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டேட்ஸ்லாம் ரோ வைஸ் எழுதிக்கணும், இன்புட்ஸ் காலம் வைஸ் எழுதிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்சிஷன் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது ரொம்ப டிரான்சிஷன் டயக்ராம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம் டிரான்சிஷன் டேபிள். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ டெல் ஆஃப் Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுது, Q1க்கு போகுது. இதே டெல் ஆஃப் Q0க்கு பி கொடுக்குறப்ப Q2க்கு. டெல் ஆஃப் Q1க்கு ஏ கொடுக்குறப்ப Q0க்கு. டெல் ஆஃப் Q1க்கு பி கொடுக்குறப்ப Q3க்கு. டெல் ஆஃப் Q2க்கு ஏ கொடுக்குறப்ப Q3க்கு. டெல் ஆஃப் Q2க்கு பி கொடுக்குறப்ப Q0க்கு. டெல் ஆஃப் Q3க்கு ஏ கொடுக்குறப்ப Q2க்கு. டெல் ஆஃப் Q3க்கு பி கொடுக்குறப்ப Q1க்கு.
ஸோ அவ்வளோதான் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்சிஷன் டேபிள் பேஸ் பண்ணி நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகே. So first subdivision over. Now we move on to second subdivision. Second subdivision la find A, B, C, D னு some questions கொடுத்துருக்காங்க. So first A பார்க்கலாம். Aல வந்து find del of Q0, ABA, BA கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டிரான்சிஷன் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம டிரான்சிஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இங்கே. ஸோ அது பார்த்துக்குவோம். டெல் ஆஃப் Q0லேருந்து Q0ங்கிற ஸ்டேட்லேருந்து ஏ ஸ்டேட்டுக்கு ஏ இன்புட் கொடுக்குறப்ப Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏ கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. ஸோ அப்போ Q1 எழுதிக்கலாம். ஸோ இந்த Q0யும் ஏயையும் எரேஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை எழுதுங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? BA, BA. ஸோ டெல் ஆஃப் இப்போ Q1க்கு B கொடுக்குறப்ப Q1க்கு B கொடுக்குறப்ப எங்கே போகுது? Q3க்கு போகுது. ஸோ அப்போ இந்த Q1யும் Bயும் எரேஸ் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? ABA. இதே மாதிரி டெல் ஆஃப் Q3க்கு A கொடுக்குறப்ப Q3க்கு A கொடுக்குறப்ப Q2க்கு போகுது. ஸோ Q3வையும் ஏயும் எரேஸ் பண்ணிடுங்க. BA. ஸோ டெல் ஆஃப் Q2க்கு B கொடுக்குறப்ப Q2க்கு B கொடுக்குறப்ப Q0க்கு போகுது. ஸோ Q2வும் Bயும் எரேஸ் பண்ணிவிட்டு A. அப்போ Q0க்கு A கொடுக்குறப்ப Q1க்கு போகுது. ஸோ ஏயோட ஆன்சர் Q1 முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் B கேட்டிருக்காங்க. B என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷின் பாருங்கள். B வந்து del of Q1, B cube. del of Q1, B cube. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா del of Q1, B cube can be written as BB, triple B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ which is equal to del of Q1 ஸ்டேட்டுக்கு B இன்புட் கொடுக்குறப்ப என்னது? Q1க்கு B கொடுக்குறப்ப Q3. ஸோ அப்போ Q3 அந்த Q1யும் Bயும் விட்டுட்டு ரிமைனிங் BB. அப்போ Q3க்கு B கொடுக்குறப்ப Q1. ஸோ அப்போ டெல் ஆஃப் Q1B. ஸோ Q1க்கு B கொடுக்குறப்ப Q3. ஸோ B is over. Now we move on to C. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் C என்ன கேட்குறாங்கன்னா டெல் ஆஃப் கொஷினில் டெல் ஆஃப் Q3, B/4 கேட்குறாங்க. which is equal to del of Q3 B/4 can be written as 4B, which is equal to Q3க்கு B input கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ Q3க்கு B input கொடுக்குறப்ப நம்ம டேபிள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். Q3க்கு B input கொடுக்குறப்ப எங்கே போகுது? Q1 போகுது. ஸோ Q1. ஸோ ரிமைனிங் உள்ளது triple B, which is equal to del of Q1க்கு B கொடுக்குறப்ப Q3 போகுது. ஸோ ரிமைனிங் உள்ளது BB. ஸோ del of Q3க்கு B கொடுக்குறப்ப Q1 போகுது. ஸோ Q1க்கு B கொடுக்குறப்ப Q3. ஸோ இதோட ஆன்சர் Q3. அண்ட் நமக்கு கொஷினில் D என்ன கேட்குறாங்க அப்படின்னா del of Q3, epsilon. ஸோ எப்சிலான்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்கு. எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா எதுவுமே கொடுக்கல. அப்போ எந்த இன்புட்டுமே கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்டேட் அப்படியே தான் ரிமைனாக அப்படியே அதே என்ன பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் Q3. ஸோ த ப்ராப்ளம் ஓவர்.